இப்போ மக்களே அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் டரிஷ்கரன் மற்றும் நான் உங்கள் கீர்த்தனா பழனியப்பன். இப்போ எங்க இருக்கோம்? கோயில் கொண்டமே. அப்பா அப்படி இப்படின்னு கோயில் வாசலுக்குள்ளே வந்தாச்சுங்க. சரியான கூட்டம். ஆமால இப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கு. அதான் அப்பா வெயில் கொடுத்து பிச்சு வாங்குதுங்க. ஆனா அதெல்லாம் பரவாயில்ல. அம்மால பாக்குறதுக்கு இதெல்லாம் தாண்டி வந்துதானே ஆகணும். அம்மா தானே கண்டிப்பா இஷ்டப்படுதுன்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும் சார். வேற என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இப்போ இங்க பாத்தீங்கன்னா மக்களும் நிறைய குடியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ மணி 12 மணிக்கு மேல. மணி 140 ஆனாலும் இன்னும் 10 நிறைய குடியிருக்காங்க. இன்னும் வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். நைட்டு தீமிதி கூட இருக்காம. ஆமால சொல்லிருந்தாங்கல்ல. மக்கள் தீமிதியோட என்ன சொல்லுவாங்க? நெருப்புல நடந்து போகணும். நெருப்புல நடந்து போறதானே தீமிதி. நீங்க அந்த வாய்ஸை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ராத்திரி வந்து கலந்துக்கோங்க. சொல்றதுக்கு அளவே இல்லை. மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தானே இருக்கு. தம்பி பொறுமை. வேற என்ன? ஓகே மக்களே, முக்கியமான அறிவிப்பு. யார் யார் தங்கம் பார்க்குறீங்களோ இல்லை விலைக்கூடிய ஜாமா கொண்டு வரீங்களோ தயவு செஞ்சு ப்ளீஸுங்க பாதுகாத்துக்கோங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல்கள் பிள்ளைங்களை கொண்டு வரீங்கன்னா தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே பிள்ளைங்க ஓடுவாங்க. கண்டிப்பாக நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக சுட்டியாக இருப்பாங்களே, ஸோ கண்டிப்பாக அங்கங்கே ஓடுவாங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல்களாக இருந்து பத்திரமா தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. மக்களே மீண்டும் நான் உங்கள் டரிஷ் கண்ணன் மற்றும் நான் உங்கள் கீர்த்தனா பழனியப்பன். உரிமை சத்தம் பிரியுது எனக்கே. கை கால நம்ம இருக்கு. அது மட்டும் இல்லாம தீமிதி அக்னி சட்டி இப்போ ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்குதுங்க. காவடிகள் உரிமை வைப்பு. அதுதான் வாங்க மக்களே, bringing you to the உரிமை மேல. வணக்கம். மீண்டும் நான் உங்களை அஷ்ரா பிள்ளை. அம்மனை வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அண்ட் ஆல்சோ பக்தர்கள் கூட்டம் வந்து நேரமாக அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மக்களோட பக்தி மக்களுக்கு அப்படி மெய் சிலிர்ப்பாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூடுனால வெயில் காலனால தண்ணியில் எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க. அண்ட் எஸ் இப்போ மக்களே அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் டரிஷ் கண்ணன் மற்றும் நான் உங்கள் கீர்த்தனா பழனியப்பன். எனக்கு ஒரு டவுட் மாதிரி, அப்படி வெயில் கொளுத்துதா? நீ கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்க ஸ்டைல் பாத்தீங்கன்னா மக்களே, இவர் வந்துட்டு
வேலை செய்ய சொன்னா திருவிழா வைப்ல வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இறங்கிட்டாரு. பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பேச சொன்னா. அந்த அளவுக்கு வந்துட்டு திருவிழா வந்து உரிமை சத்தம் தூக்கலா இருக்குதுங்க. உரிமை சத்தம் மட்டும் இல்ல, தப்பு மேலும் சேர்ந்து அடி டூல் கலப்புறாங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கோயிலுக்கு வரவங்க காடி வாகனம் ஓட்டுறவங்க வந்து தயவு செஞ்சு முதுவாக பொறுமையாக வாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் அம்பாளை தரிசிக்க வரணும் அப்படின்னாக்கா உங்களோட பொறுமை முக்கியம் இல்லை, அவங்க சோதிக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ பி கேர்ஃபுல், டிரைவ் சேஃப். அம்பாள் எங்கேயும் ஓட மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. பொறுமையாக பத்திரமா வாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கூட்டத்தில் நடக்கிறவங்க உங்களோட வாலெட், உங்களோட யார் யார் நெகை போட்டிருக்கீங்க அவங்களாம் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தெரியுமா இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து தீமிதி இன்னும் கொஞ்ச நேரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா? இதை பாருங்க, தீச்சட்டியும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அதுவும் எனக்கும் தெரியல. தீச்சட்டி அப்புறம் வந்து கரகாட்டம், காவடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கும். இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கே இன்னும் தெரியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு எங்கனால கொடுத்து. சார் சொல்லுங்க சார். ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? மக்களே ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே போய் பார்ப்போமா? மீண்டும் நான் உங்களை அஷ்ரப் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பக்தர் இன்டர்வியூ பண்ண போறோம். வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்க பேர் என்ன? வினோதினி. எங்க இருந்து வரீங்க? ஸ்லேங்கல் வந்து அப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ சுமேசி போட்டிருக்கேன். எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இங்க தான் இருக்கீங்க. கல்யாணம் பண்ணி அங்கே போனால இங்கே இருக்கிறேன். நேற்று 2 நாள் இங்கே தான் வந்தேன். அப்ப அம்மனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சக்தி வாய்ந்தவங்க, எல்லாம் எதை கேட்டால் கிடச்சிடும். நன்றி அக்கா. திருப்தியாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பக்தர் நம்ம வந்து சந்திச்சு பேசுறோம். பக்தர் மட்டும் இல்லாம வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நிர்வாகம்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து மேலும் மேலும் நாங்க வந்துட்டு சந்திச்சு பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம வந்துட்டு பிபி மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ அதுவரை நான் உங்கள் யாஷ்னா பழனியப்பன். இப்போ மக்களே டென்ஷன் ஆகாதீங்க. திரும்பி நான் உங்கள் டரிஷ்கண்ணன் மற்றும் நான் உங்கள் கீர்த்தனா பழனியப்பன். மணி எத்தனை மணி? 1 second. It's approximately 6:45. மணி 6:45ங்க. சக்திக்காரங்க அடுத்து ஊருக்கு நுழைஞ்சிட்டாங்க. இது எனக்கு புரியல. சக்தி மணி 6:45ங்க. சக்திக்காரங்க அடுத்து ஊருக்கு நுழைஞ்சிட்டாங்க. மக்களும் அவங்க பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. வேற என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஐயோ இங்க நிக்க முடியலங்க. எங்களுக்கு போயிட்டு அங்க போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு உரிமை சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்ப பாரு உரிமை மேளம், தப்பு மேளத்தை மறந்துடுறீங்களப்பா. சாரி, தப்பு மேளமும் பிடிக்கும் தான் சொல்ல வந்தேங்க. மக்களே போய் பார்ப்போமா? போமா, வாங்க போலாம். கல்லுமலை ஸ்ரீ ஆலயத்தின் வருடாந்திர திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கோலாகல திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கே பக்தர்களின் பரவசத்தை காணப்படுகிறது.